ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அவசரமாக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஆன் த வே ட்ராவல் பண்ணுச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு யூசர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, என்னோடய வீடியோவை பார்த்து வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்க பீமா கோல்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. வாங்கினது வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கம்மியாச்சு, மேக்கிங் சார்ஜ் ஆஃபரும் கொடுத்துருந்தாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் கோல்டுக்கு இருந்துச்சா எனக்கு தெரியாது. 6 மணி நேரம் அவங்க வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எப்போவுமே வந்து ஆஃபர் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்போ இதுதான் என்னோடய வீடியோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக வந்து 0.1 ஹவர் இருக்கா, 5 மினிட்ஸ் இருக்கா, ஆஃபருக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஜூலை 7th ஏதோ ஜூலை 15th ஜூலை ஆகஸ்ட் 15th வரைக்கும் டைமண்டுக்கு ஆஃபர் வந்து இருக்குது. ஒரு மாதம் வித்தவுட் மேக்கிங் சார்ஜ். கோல்டுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த 6 ஹவர்ஸ் எப்போ போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் கவனிக்கலை, ஏன்னா எப்போவுமே நம்ம வெப்சைட்டை பார்க்க முடியாது இல்லையா. ஒரு இதில் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நான் என்ன பேசியிருக்கேன்னு. பீமா கோல்டில் வந்து ஆஃபர் போட போகிறாங்கன்னு 12 மணிக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு. 12 மணி ஆகலை, ஸோ அதனால அப்டேட் ஆகலை போல இருக்கு இன்னும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி 6 மினிட்ஸ் லெஃப்ட்டு, 2 மினிட்ஸ் லெஃப்ட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்த்துடலாம், நம்ம ஒரு பேங்கில் ஆட் பண்ணி கோல்ட் ரேட்ல there is no change, பட் ஆனால் மேக்கிங் சார்ஜ் ஜீரோ மேக்கிங் சார்ஜ் அண்ட் ஜீரோ வேஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ இது அப்டேட் ஆயிருக்கு. நான் முதல்ல வந்து பார்க்கறச்சே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை, 12:10 வரைக்குமே அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ நான் திரும்பி பார்த்தேன், இப்போ பார்க்கறச்சே பார்த்தா அப்டேட் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து என்னை பொறுத்த வரையிலும் நாளைக்கு வந்து கோல்ட் ரேட் குறையுங்க. ஸோ நாளைக்கு இது அப்டேட் ஆனால் ஆகும், அவங்களோட கோல்ட் ரேட்டும் அப்டேட் ஆனால் ஆகும். பட் ஆனால் நாளைக்கு இது அநேகமாக குறைஞ்சிடும். ஸோ இதுதாங்க ஆஃபர். உங்களுக்கு இது கரெக்டாக தோணிச்சுன்னா வாங்குங்க. பட் நான் இது போன வாட்டி இருக்கிற ஆஃபரோடு இது ஒன்றும் அவ்வளோ பெட்டர் ஆஃபர் இல்லை. வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்களா, அது மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்ட் ரேட்ல there is no change, பட் ஆனால் மேக்கிங் சார்ஜ் ஜீரோ மேக்கிங் சார்ஜ் அண்ட் ஜீரோ வேஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ இது அப்டேட் ஆயிருக்கு. நான் முதல்ல வந்து பார்க்கறச்சே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை, 12:10 வரைக்குமே அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ நான் திரும்பி பார்த்தேன், இப்போ பார்க்கறச்சே பார்த்தா அப்டேட் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து என்னை பொறுத்த வரையிலும் நாளைக்கு வந்து கோல்ட் ரேட் குறையுங்க. ஸோ நாளைக்கு இது அப்டேட் ஆனால் ஆகும், அவங்களோட கோல்ட் ரேட்டும் அப்டேட் ஆனால் ஆகும். பட் ஆனால் நாளைக்கு இது அநேகமாக குறைஞ்சிடும். ஸோ இதுதாங்க ஆஃபர். உங்களுக்கு இது கரெக்டாக தோணிச்சுன்னா வாங்குங்க. பட் நான் இது போன வாட்டி இருக்கிற ஆஃபரோடு இது ஒன்றும் அவ்வளோ பெட்டர் ஆஃபர் இல்லை. நான் போன வாட்டி வந்து நோ மேக்கிங் சார்ஜ் நோ டிஸ்கவுண்ட் தவிர்த்து ஒரு கிராமுக்கே 300 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அந்த ஆஃபர் இப்போ கிடையாது, வெறும் மேக்கிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு போக போக ப்ரொமோஷனல் ஆஃபர் அந்த மாதிரி பழைய மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தா நிஜமாவே வர்த்துங்க வாங்குறது. பட் இது வந்து இப்போதைக்கு நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் தான் இருக்கு. இதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கிளியராக சொல்லியிருக்கேன், இதை வந்து ஆஃபர் வந்து ரொம்ப பெரிய ஆஃபர் கிடையாது. லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி பெரிய கிரேட் ஆஃபர் கிடையாது. மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் கோல்டு ரேட் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் இது கிரேட் ஆஃபர் கிடையாதுன்னு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி. நீங்கள் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன், நாளைக்கு கோல்டு ரேட்டு குறைய போகுதுன்னு. ஆனால் அதே மாதிரி சொன்ன மாதிரி அடுத்த நாள் கோல்டு ரேட் குறைச்சிது நெக்ஸ்ட் டைம் ஒரு 3 டேஸ். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன், நாளைக்கு கோல்டு ரேட்டுங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எந்த சார்ட்டை வச்சு, எந்த டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு நான் வந்து பார்த்து சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியணும். தேர் ஆர் ஃபியூ டெக்னிக்கல் சார்ட் அண்ட் சில குளோபல் நியூஸ், அதை வச்சு அடுத்த நாள் குறையுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கோல்டு ரேட் குறையும், இது கிரேட் ஆஃபர் இல்லை, யோசிச்சு வாங்குங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் என்னால் ஃபுல்லாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கோல்டு ரேட் ஓரளவுக்கு வந்து குறையுமா ஏறுமான்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் பீமாவில் வந்து ஆஃபர் வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா இல்லையா, அவங்க எப்போ கொடுப்பாங்கங்கிறது எனக்கு வந்து நோ ஐடியா. ஏன்னா அது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஒருத்தவங்க வந்து போன வீக் வந்து அதை பார்த்து
லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப. பட் ஆனால் கோல்டு வந்து நீங்கள் லாஸ் ஆயிருக்குன்னு கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் ஃபர்தராக கோல்டு ஏறும். அப்போ வந்து உங்களோட லாஸ் காம்பன்சேட் ஆகிடும். நீங்கள் என்னைக்கு வந்து வாங்கியிருக்கீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச இயரிங் இருந்திருக்கலாம். அடுத்த வாட்டி வந்து நீங்கள் ஆஃபரில் இருக்கிறச்சு அந்த இயரிங் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுத்திக்காதீங்க. இட்ஸ் ஓகே. இது வந்து நீங்கள் அடுத்த வாட்டி வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோவஸ்ட் பாட்டம் ஃபிஷிங் எப்போவுமே பண்ண முடியாதுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ பாட்டம் ஃபிஷிங். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாட்டம் ஃபிஷிங் பண்ணி நம்ம இருக்கிறதுலே லோவஸ்ட் வாங்க முடியுமா? இல்லைங்க, அதை எப்போவுமே அதை பண்ண முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ பட் ஸ்டில் உங்களோட லாஸுக்கு வந்து ஐ ரிக்ரெட். பட் என்னோடய வீடியோ கிளியராக பாருங்கள். நான் சில டெக்னிக்கல் சார்ட்ஸ் அண்ட் சில டீட்டெயில்ஸ் வச்சு சில ஜியோபாலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை வச்சு தான் கோல்டு ஏற போகிறதா இறங்க போகிறதான்னு ஒரு அளவுக்கு முன்னாடியே சொல்லுவேன். ஸோ நான் என்ன சொன்னேன் அந்த வீடியோவில்னா, நெக்ஸ்ட் டே கோல்டு இறங்கும். அப்போ இறங்கறச்சே இந்த ஆஃபர் வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த கோல்டு ரேட்டோட அடுத்த நாள் இறங்கிடும் தெரியும் எனக்கு. ஸோ அதனால தாங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ தட் யூ கெட் அன் ஐடியா. தேங்க்ஸ்ங்க. அண்ட் ஐ ஃபீல் சாரி தட் என்னோட வீடியோவை பார்த்து நீங்கள் பீமாவில் வாங்கி உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த நாளே பீமாவில் இன்னும் பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் கொடுத்தது எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு நேத்திக்கு வந்து கொடுத்துருக்காங்கங்கிறீங்க. நேத்திக்கு டைமண்டுக்கு தான், கோல்டுக்கு கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டைமண்டுக்கு 1 மந்த்துக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். எனக்கும் கரெக்டாக தெரியாது. ஏன்னா நான் வெப்சைட் நேத்தி நைட் பார்க்கல. தேங்க்யூ.